பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி. சில மாதங்கள் ஆகிவிட்டது. நான் எந்த விதமான ஒரு வீடியோவும் நான் போடவில்லை. சில என்னுடைய பிரச்சனைகள் நிமித்தமாக தான் நான் போடாமல் இருந்தேன். இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள், என்னை பிரியப்படுகிறவர்கள், என்னை விரும்புகிறவர்கள், ஐயா நீங்கள் ஏன் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, உங்களுடைய கருத்து தேவைப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், என் கருத்து அது என்னுடைய கருத்து தவிர என் கருத்தினால் எந்த மாற்றமும் உண்டாக போகிறதில்லை. ஆம், ஒரு காலத்தில் மணிகண்டன் என்ற ஒருவன் கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக எழும்பினான். அவனுக்கு விரோதமாக பேசி அதனால தானே என்ன நிறைய பேர் அறிமுகமானீர்கள். அன்றைக்கு என்னுடைய பேச்சுக்கு ஒப்புக்கொண்டார்கள். அநேகர் தொலைபேசி நிமித்தம் என்னை காண்டாக்டும் பண்ணினார்கள். என்று சொல்ல வரல. இன்றைக்கு மணிகண்டன் எங்கென்று தெரியவில்லை. நானும் சில பதிவுகள் போடவும் இல்லை. அது ஒரு பக்கம். இன்றைக்கு அநேகர் இந்த வேடன் என்ற ஒரு நபர் கேரளாவில் தோன்றியிருக்கிறார். அவர் பாதி மலையாளி, பாதி தமிழ். இப்போ என்னை பற்றி நீங்கள் கேட்டாலும் ஏறக்குறை அப்படி தான். நான் என்னுடைய அப்பா அம்மா மலையாளியாக இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்தது படித்ததெல்லாம் சென்னையில். ஆனால் வேடனுடைய விஷயம் வேறு விதம். தாய் ஸ்ரீலங்கன் தமிழ், தகப்பன் திருச்சூர் மலையாளி, பிறந்து வளர்ந்தெல்லாம் திருச்சூரில். அதனால தான் அவர் வீட்டில் பேசுகிற சில யூடியூப் பார்த்தேன், நல்லா தமிழ் பேசுகிறார். ஆனால் வெளியிலேயோ பக்கா திருச்சூர் மலையாளம் பேசுகிறார். ழா என்றதெல்லாம் நன்றாகவே உச்சரிக்கிறார். தமிழன் என்று சொல்லியும் தமிழ் என்று சொல்லுகின்ற இந்த காலத்தில் மஞ்சுமெல் பாய்ஸ் என்றது சரியாக உச்சரிப்பு சொல்ல தெரியாமல் இன்றைக்கும் மஞ்சுமெல்ல தமிழில் சொல்கிறாங்க. ஆனால் வேடன் மஞ்சுமெல்னு கரெக்டாகவே சொல்லுகிறவர். சரி, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான். அதனால் நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? பிரியமானவர்களை, இது பேச வேண்டியது தான் நானும் யோசித்தேன். இன்றைக்கு அந்த வீடியோ போடுவோம் என்று நான் இன்றைக்கு இது போடுகிறேன். கேரளாவில் பிறந்த ஒரு நபர் தான். அவருடைய பெயர் கிரண் முரளி. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவர் சிறு பையனாக இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் போகின்ற காலத்திலேயே இந்த குளத்தில் மீனை அம்பெய்து பிடிப்பார். அந்த ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குது. அப்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் பசங்கள்லாம் வேடன் என்று கூட்டுக்கிட்டு அவர் வளர்ந்து வருகிறார். அவர் படித்து +1 +2 படிச்சிருக்கிறார். ஆனால் வீடினுடைய அந்த ஃபினான்ஷியல் அந்த பொருளாதார நிமித்தம் இந்த கட்டிட வேலைக்கோ கஷ்டப்படுற வேலைக்கு போகக்கூடிய நிமித்தம் உண்டாயிற்று. அங்கு அவர் அனுபவித்த அந்த வேற்றுமை விஷயங்கள், தன்னுடைய தாயும் தகப்பனும் அனுபவித்தது, தன்னுடைய சுற்றுப்புறத்தார் அனுபவித்தது, அவர் கண்கோட பார்க்குறார். அவருக்குள் சின்ன வயதிலிருந்த வாலிப வயதிலிருந்தே இந்த வேற்றுமைக்கு எதிர்த்து நிற்கணும் என்ற ஒரு சிந்தனை அவருக்குள் வந்து அதுக்கேற்றபடி பாடுகிறார். வேலை செய்யும் பொழுது எழுதுகிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை வருகிறது. பிரேமம் தான் அவருடைய பின்னணி. அப்புறம் சில தமிழ், மலையாளம், இந்த தமிழ் இது ரேப் பாடுகள் நிமித்தமாக அவர் அவருக்கு ஒரு பழக்கம் கிடைக்கிறது. ஒரு ஆடியோ ஸ்டுடியோவில் ஆஃபீஸ் பாயாக வேலை செய்கிறாரு. அப்படியே அவருக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கிடைத்த வாய்ப்பை அவர் நன்றாக பயன்படுத்துகிறார். அப்படி ஒரு 4-5 வருஷமாக அவர் என்ன பண்ணுறார், ரேப்பு பாட்டு ஆல்பம் பண்ணி போடுறார். முதல் 10,000 ரூபா செலவில் போட்ட ஆல்பம் அதுதான் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்று. இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சிருக்கோம் வேடன் யார் என்று. ஆமாம். இப்போது என்னுடைய கருத்து இதில் என்ன, முக்கியமாக நான் சொல்லப்போனால் இந்த காலத்துக்கு இந்த நாட்களுக்கு ஏற்ற ஒரு ரேப் சிங்கர் தான் வேடன். அவரை என்ன சொல்ல வேண்டும், எல்லா விதத்திலையும் அவரை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அந்த ஒரு விஷயத்தில். ஏனென்றால் அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள், நாங்கள் அதை செய்வோம், நாங்கள் இதை செய்வோம் சொல்லுவார்களே தவிர ஒன்றும் செஞ்ச பாடு இல்லை. கிட்டத்தட்ட 78 வருஷமாய் கிடைத்த இந்த சுதந்திரத்திலும் தலிது
ஆதிவாசிகளுக்கு எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் என்ன இல்லை, இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. நாம் அநேக காணொலிகளை பார்த்துருப்போம் யூடியூப்பில். போன வருஷம் ஒருத்தர் சொன்னார், ஒரு இந்த துப்புரவு பணி செய்கிறவரை பற்றி பார்த்துட்டு ஒரு பிராமணன் சொல்கிறது, என் பீ அழுதாண்டா நீ சாப்பிட்ற சொல்கிறதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. என் பீ தான் அவனுக்கு சாப்பாடு போடுகிறது. அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு ஜாதி திமிர் இருக்குன்னு பாருங்கள். அவன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு தாழ்மையுடன் கேட்குறான். தலைக்கு மேலே ஏறுறாங்க. இன்றைக்கும் அவர்கள் வீட்டுக்குள் யாரும் சேர்க்கறதில்லை. இன்றைக்கும் அநேக கிராமங்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் செருப்பு போட முடியாது, லுங்கி கட்டி போக முடியாது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளவு நம்ம பேசுகிற தமிழ்நாட்டில் நடக்குது, கேரளா நடக்குது, வட இந்தியா பற்றி பேசவே வேண்டாம். ஆனால் பேசுகிறது என்ன, நம்மளாம் இந்துக்கள்னு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தாக்கப்பட்டதும் அனுபவித்ததும் தீயாக வாயிலிருந்து வெளியில் வருகிறது. பிரியமானவர்களே, அவருக்கு பயம் இல்லை, அவருக்கு கட்சி இல்லை. நீ யாராக இருந்தாலும் சரி. ஆமாம், என்னுடைய அநேக காணொலியில் நான் பேசுகிறதை கேட்டிருப்பீங்க. இதில் ஒரு வித்தியாசம் நான் காணுகிறது என்னவென்றால், ஒரு கிறிஸ்துவன் இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவ பாஸ்டர்னே வைப்போம், இன்னும் மேலே போய் இந்த மாதிரி விஷயம் ரேப்பாக பாடியிருக்குமானால் கிறிஸ்துவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஒரு பாஸ்டராகி இந்த பாட்டு பாடலாமா, ஒரு கிறிஸ்தவனாகி இந்த பாட்டு பாடலாமான்னு நாமளே நம்ம அடக்கி இருப்போம். நான் சொல்கிறது சரிதானே? அடுத்த விஷயம், இப்படி பாடும்பொழுது மற்ற மதத்தில் உள்ளவர்களும் இப்போது வேடனை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நபர்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்துவன் இந்த பாட்டு பாடியிருக்குமானால் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அங்கு ஆர்எஸ்எஸ் ஜெயிச்சிருக்கும். பார்த்தீங்களா, ஒரு கிறிஸ்தவன் பாடி நம்மளை பிரிக்க பார்க்குறான்னு சொன்னோட ஜனங்க ஆமாம் சரிதான் யான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ மேலே வந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு ஹிந்து பேர் கொண்ட தலிது, இவர் கிரண் முரளி என்று பெயர் வைத்தாலும் ஹிந்து தேவாலயத்துக்குள் போக முடியாது, ஏன்னா தலித்து சொல்கிறாங்க. அதெல்லாம் போகலான்னு. எத்தனை பிரச்சனை, நான் எத்தனை காணொலி போட்டிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன். நான் பாண்டிச்சேரியில் நடந்தது, நீங்கள் இங்கே வரலாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போம வெளியில் ஏங்க நான் கடலை கும்பிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் போம வெளியில் உள்ளே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறதுன்னு நாங்களாம் இந்துக்கள், ஏன் வேற்றுமை கொண்டு வரீங்க? வேற்றுமை தான் நீங்கள் இருக்கிறீங்க, புது சனத்தை கொண்டு வருகிறது. எல்லாம் பேச்சு உதரோட இருக்குது உங்களுடைய பேச்செல்லாம். வேற்றுமையில் ஒற்றுமை, எங்கே ஒற்றுமை? வேற்றுமை தான் இருக்குது. ஓட்டு போடல மட்டும்தான் ஒற்றுமை. நம்மளாம் இந்துக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கணும். ஓட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீ வேறு நான் வேறு. இன்றைக்கி சூத்திரங்க பிஜேபி கூட்டு நிற்கிறாங்கல்ல, எல்லாம் யோசிக்கணும். இந்த வேடன் +1 +2 படிச்சிருக்கிறவர், +1 நினைக்கிறேன். ஆனால் வீட்டுனுடைய கஷ்ட நிமித்தம் வேலைக்கு போக ஆரம்பித்தார். ஆனால் தன்னுடைய பிறப்பிலே அவர் சொல்கிறார், ஒருவேளை எங்கள் அம்மா ஐத்திலன் பிறந்ததுனால அந்த ஒரு சிந்தனை எனக்குள் வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் சொன்னது இல்லைன்னு? நானும் ஒத்துக்கிற ஒரு சிந்தனை வந்திருக்கலாம். அதனால் என்ன ஆயிடுச்சு? இப்போ கேரளாவில் இவருக்கு சசிகலான்னு அவங்க சொல்கிற பேர் விஷம் கலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ இந்த உலகத்துக்கு விஷன்ற இடத்துல கேரளாவில் பேசுகிறார்கள், அது வேறு விஷயம். அவங்க ஒரு சோஷியாலஜி டீச்சர், சசிகலான்னு பேர். கிட்டத்தட்ட 52-53 வயசு ஆகிடுச்சு அவங்களுக்கு. இவங்க எப்போ வாய் திறந்தாலும் விஷத்தை தான் துப்புறாங்க, வேற்றுமை தான் விதைக்கிறாங்க. ஹிந்து கிறிஸ்டியன், ஹிந்து முஸ்லீம் இந்த பிரச்சனை தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ புதுசாக என்னத்தை பேசுகிறாங்க? இந்த தேவசம் போர்டு ஹிந்து கோயில்களுடைய சொத்தை கணக்கெடுத்து பார்த்தால், அதை சர்வே பார்த்தால் எத்தனையோ கிறிஸ்துவ தேவாலயங்கள் ஹிந்து கோயில் இடத்துக்குள் இருக்கிறதாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் திருப்பி பிடிக்கணுன்றாங்க. அநேக கிறிஸ்து தேவாலயங்கள் அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள், 19ஆம் நூற்றாண்டில் இருந்து 18ஆம் நூற்றாண்டில் இருந்த ராஜாக்கள் கொடுத்தது. நீங்கள் இங்கே தேவாலயத்தை கட்டிங்கன்னு அந்த காலத்தில் கொடுத்தது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ராஜாக்களோட சொத்தெல்லாம் கோயில் சொத்துன்றது போலெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க, ஏன்னா கடவுளுக்கு தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு. அப்படி வரும்பொழுது கிறிஸ்து தேவாலயம் இருக்கின்ற இடம்
கோயில் இடமாக வர வேண்டும், வரும். அதனால் அது கோயிலுக்கு விட்டு கொடுக்க இதை இப்போ புதுசாக அவ எழுப்புகின்ற புரளி. அதெல்லாம் கேரளாவில் செல்லுபடி ஆகலை. பட் இப்போ நினைக்கிறோம் ஆகாதுன்னு. பட் ஒரு நாளில் ஆகலாம். சட்டம் எல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. அந்த சசிகலா அதான் விஷக்கலான்னு சொல்கிறாங்க. வேறனுக்கு எதிராக பேச ஆரம்பித்தா. என்னன்னு பேச ஆரம்பித்தா, இவன் ஒரு தலிது, இவன் தலிதுக்குள்ள பாட்டு தானே பாடணும், இவன் இதுக்கு ரேப்பு பாடுறான், அங்கேயே ஜாதியை கொண்டு வந்துட்டான். அது அவளுடைய ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ கேட்குறேன், சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷமாகியும் தலிது இன்னும் பாட்டு தான் பாடணும்னு நீ சொல்லணுமா? அது காலம் மாறி போச்சு சசிகலா, இல்லை விஷக்கலா, காலம் மாறி போச்சு. அடுத்தது அவன் என்ன சொல்கிறா, இவன் வெட்கம் இல்லாமல் அவன் பெனியன் போட்டு ஸ்டேஜில் ஆடுறான், நிர்வாணமாக சேர் நிற்கிறான். நிர்வாணமாக எப்படி நிற்கிறான்? பிளாக் பேண்ட்டு போட்டிருக்கிறான், ஷர்ட்டு கழட்டி போடுறான், பெனியன் போட்டு தானே நிற்கிறான். அது உனக்கு நிர்வாணமாக தெரிகிறதா? அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்காம். அப்படி இருக்கா? அப்படி என்றால் உன்னால ஜெயினர்களுடைய ஆட்கள், அவர்களுடைய பிட்சுக்கள் அமனமாக நடக்கிறாங்களே, பொம்பளை தானே மயில் இறக்க இருக்கின்ற வீசுகிறார்கள். அங்கு அவன் நிர்வாணத்தில் அவன் லிங்கத்தை எல்லாம் தொடக்கிறாங்களே, அது யூடியூப்பில் பார்க்கலாமா நீ? அது நிர்வாணமாக தெரியலையா? அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தெரியலையா? கும்பமேளாக்கு கங்கால ஹரித்வாரில் போன ஆயிரக்கணக்கான ஸ்திரீ சன்னியாசிகளும் புருஷ சன்னியாசிகளும் நிர்வாணமாக போகிறாங்களே, ஸ்திரீகள் நிர்வாணமாக போகிறாங்களே, அது உனக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தெரியலையா? அப்போ வாலிபர்களுக்கு காமுணர்வு உண்டாகலையா? ஏன் உனக்கு உண்டாயிடுச்சா காமுணர்வு? நான் கேட்குறேன். என்ன சொல்கிறாங்க பாருங்க, தங்களுடைய மதத்தில் இருக்கின்ற விஷயத்தை மூடி மறைத்து தலிது என்ற ஒரே காரணத்தை வைத்து தாக்குகிறார்கள். இதே இது ஒரு பிராமணனாக இருந்தால், ஒரு பிராமணன் ஷர்ட்டு போடாமலே டூவீலர் ஓட்டுறான், ஷர்ட்டு போடாமலே பஸ்ஸில் போகிறான், ட்ரெயினில் போகிறான், அது நிர்வாணமாக தெரியலையோ? ஏன் பூணூல் என்ற அது மறைக்குது இல்லையா? அதான விஷயம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதை நிப்பாட்டிட்டு இங்கே நிப்பாட்ட வாங்க. அதெல்லாம் இப்போது இந்த காலத்தில் வாலிபர்களுடைய காதில் போகாது. ரெண்டாவது குற்றச்சாட்டு, அவன் ட்ரக் அடிக்ட்டு, கஞ்சா படிக்கிறான். இது வாலிபர்கள் சொல்லிக் கொடுக்குறானா? அவன் தான் சொன்னானே, ஆமாம் நான் கஞ்சா அடிக்கிறவன், தயவு செய்து என்னை மன்னிங்க, நான் இதிலிருந்து விடுபடுகிறேன், வாலிபர்களை இதை நீ கடைப்பிடிக்காதீங்க. அவன் 6 கிராம் தான் வச்சுருந்தான். போலீஸே விட்டது யாரு? உங்கள் அரசு தானே, உங்கள் ஆர்எஸ்எஸ்காரன் தானே, என்னமோ அதில் பிடிக்கலான்னு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, என்னென்னமோ செக் பண்ணி பார்க்குறாங்க, 7 பேர் இருந்த ரூமில் இருந்து 6 கிராம் தான் கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்கள விட்டாங்க. ஹரித்வார்லேயும் ஹிமாச்சல்லையும், ஏன் உங்கள் ராமர் கோயிலாண்டையும் இந்த நிர்வாண சாமிகளும் நிர்வாணம் அல்லாத சாமிகளும் அப்படியே கஞ்சா அப்படி சுற்றுறாங்களே, அதை நிப்பாட்டு முதல்ல. அதை கண்டுதான் அநேக வாலிபர்கள் அங்கே போய் கஞ்சா அடிக்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அது சொல்கிறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா? இல்லை. தமிழ்நாட்டில் இது எதிர்க்கிறவங்க அரசுக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட இதே கேள்வி வைக்கிறேன், அதை வக்கு இருக்கா? இல்லை. அது அவங்க அடிக்கலாம். ஏன் அப்போது சன்னியாசேனா எல்லோரும் அடிக்கலாமா? காய் வஸ்திரம் மட்டும் எல்லோரும் அடிக்கலாமா? ஹரித்வாரில் போனால் ஆண்லிங்கத்துக்கு கீழே நூலை கட்டிட்டு அப்படியே நிர்வாணம் கல்ல போட்டு ஆட்டுறான், அதுக்கு நிர்வாணமாக தெரியலையா? அகோரிகள் பணத்துடன் உடல் உறவு கொள்கிறார்கள், அது உங்களுக்கு சக்ஸாக தெரியலையா? அது நிப்பாட்ட முடியலையா? அதெல்லாம் கலாச்சாரத்துக்கு சேர்ந்ததா? பணத்தை பாதி வேக வச்சு தின்றாங்க, அது உங்களுக்கு கலாச்சாரத்தோட சேர்ந்ததா? இருக்கலாம், உங்களுடைய நம்பிக்கையில் இருக்கலாம். ஆனால் சிவனுடைய லிங்கத்தையும் பாரதியோட யோனியும் தானே நீங்கள் பூஜிக்கிறீங்க. காமாக்கிய டெம்பிளில் அசாமில் ஸ்ரீயோட யோனி தானே அங்கே கும்பிடுறாங்க. இது உங்களுக்கு நிர்வாணமாக தெரியல? இது உங்களுக்கு கஞ்சா அடிக்கிறதா தெரியல? அடுத்தது அவர் புலிப்பல் போட்டிருக்கான்.
அப்போ வனம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேஸ் எடுக்கணும். அது அவருக்கு தாய்லாண்டிலேருந்து யாரோ ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தது, யாரோ கொடுன்னு தெரியல சார்ன்ட்டார். அதுவும் பிரச்சனை இல்லாமல் வெளியில் வந்துட்டார் அவர். ஏதாவது ஒன்று சொல்லி அவன் உள்ளே போட பார்க்குறீங்க, அதான அர்த்தம். ஏன் இங்கே பெரிய பெரிய முதலைங்க வீட்டிலலாம் யானை கொம்பு இருக்குது, புலி நகை இருக்குது, புலி தலையை வச்சுருக்காங்க, புலி தோல் வச்சுருக்காங்க. ஏன் அதெல்லாம் பிடிக்கலை? இவங்களுக்கு அது பிடிக்கிறதுக்குள்ள தாக்கத்து இல்லையோ? ஏன்னா அவன் உயர்ந்த ஜாதி, எல்லாம் பணத்தில் பெரியவன். இவன் தலிது, பிளாட்ஃபார்ம் கிராக்கி, அந்த சௌமிய என்னது ஸ்னேகா என்றது காலனியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுதா? அவர் சொல்கிறாருல்ல, நான் பிளாட்ஃபார்ம் கிராக்கி பாட்டில் சொல்கிறாரு, நான் தெருவில் வளர்ந்தவன், தெருவில் விடப்பட்டவன். ஆமாம், அது அவனுடைய உள் வேதனை, அதுதான் அவன் பேசுகிறான். இப்போது எந்த விதத்தில் உங்களுக்கு அவனை இது பண்ண முடியுது? அப்புறம் மீட்டு கேஸில் பிடிப்பட்டவன், அதுக்கும் அவன் சொன்னான், சும்மா இப்படி காசு கொடுத்த போன இல்லையே, இவன் மேலே அன்பு வைத்து இவன் மேலே விழுந்தவங்க பொண்ணுங்க கடைசியில் பிடிக்கப்பட்ட சொன்னோன்னா இவன் தான் சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டாங்க. அவன் சொல்லிட்டான், ஆமாம் அது நடந்த விஷயந்தான். ஒன்றுமே அவன் எதிர்க்கலையே அரசியல்வாதிகளை போல. அப்படி செய்யல இப்படி செய்யல, கடைசியில் ஐன்னு சொல்லலையா? ஆமாம் நடந்தது, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை நான் அப்படி நினைக்கல, உண்மைதான், இனிமேல் எச்சரிக்கையாக இருக்கிறேன், கரெக்டு தான், ஒத்துக்கிட்டான்ல. ஏன் உங்கள் கிருஷ்ணன் யார்? உங்கள் ராமன் யார்? கிருஷ்ணன் லீலாவில் சொல்லப்படுகின்ற விஷ்ணு, அவன் லீலா விலாசங்கள் என்ன? வாலிப பெண்கள் குளிக்கும் பொழுது ஆடையை கழிட்டு மரத்து மேலே போட்டு மார்பகத்தை பார்த்து ரசித்தவனை உங்களுக்கு கடவுள் பகவான் இல்லை? நானும் சொல்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணை கூடிய, ஆனால் பூமியில் போ, எல்லா நான் இல்லாத வீட்டில் இருக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லா வீடினுடைய பெட்ரூம்லேயும் இருக்கிறான் கிருஷ்ணன். பரம யோகியன், பகவான். தாங்க முடியாத என்ன ஒரு பெண்ணாக்கி என்னுடைய காமத்தை நெருப்பை குறைச்சிதான்னு சொன்ன உடனே அந்த நாரதனுடன் போகம் பண்ணவன் கிருஷ்ணன். 60 பிள்ளை பார்க்குறான், அதான் 60 வருஷத்துக்குனுடைய பெயர். இது உங்களுக்கு செக்ஸாக தெரியல, நிர்வாணமாக தெரியல, அசிங்கமாக தெரியல, இது உங்களுக்கு அடல்ட்டே தெரியல. வேடன் என்ற கிரண் முரளி, இல்லைன்னா கிரண் முரளி என்று சொல்லப்படுகின்ற வேடன், அவன் செய்வது தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா? ஏன்னா ஒரு தலித்து. இதே ஒரு பிராமணன் பேசிட்டு இருந்தானா உங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன்னா பிராமணன் பேசலாம், ஏன்னா தலையிலிருந்து பிறந்தவன், கையிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன், பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன். அதான் வைக்கம் போராட்டத்தில் பெரியார் சொன்னார், இந்த நாளும் இப்படி பிறந்தவங்க எடம்பு ஜனங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க, அதான் பஞ்சமர்களாக தான் நாமன்ட்டார் அவர். கரெக்டு தானே? சூத்திரனாக பிறந்தவன். இன்றைக்கி அவன் தான் நான் அதிகமாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறான். புருஷ சூக்தத்தில் சூத்திரனை படைத்தது நோக்கமே, பிறப்பின் நோக்கமே பிராமணனுக்கு ஊழியம் செய்வதற்காகவாம். சாப்பாட்டு கொடுத்தோ கூலி கொடுத்தோ கொடுக்காமல் இருந்தாலும் ஊழியம் செய்வதே அவனுக்கு நலம். அதனால் அவன் அடுத்த ஜென்மத்தில் பிராமணனாக பிறக்கலாம். அப்படியெல்லாம் பிறக்க முடியாது. நீ இப்படி வாழ்ந்தால் அடுத்த ஜென்மத்தில் வைஷ்ணா பிறப்ப, வைஷ்ணுக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் அடுத்த ஜென்மம் சத்திரனா பிறப்ப, சத்திரனா வாழ்ந்தால் அடுத்த ஜென்மத்தில் பிராமணா பிறப்ப. எப்படி ஜனத்தை வஞ்சிச்சு வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்களுடைய இந்த மானங்கட்ட மனுஷ குலத்துக்கு விரோதமான அந்த மனுஸ்மிருதி புத்தகம் இருக்குல்ல, அதை கொளுத்தணும். என்னமோ அதை இந்தியாவோட சட்டமாக கொண்டு வரணுமா? இதுதான் உங்களுடைய நோக்கம். இதெல்லாம் நடக்காதுங்க. இப்போது ஒரு காலத்தில் நடந்திருக்கலாம். இப்போ ஜனங்கள்லாம் படித்தாங்க. மக்காலே என்பவனுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தினால எல்லா தலிதும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே உங்களுக்கு பொறுக்கலை. அர்ஜுன் சம்பத்தை போல் ஒவ்வொரு சூத்திர சொம்பும் சொல்லுகிறது மக்காலே தான் நம்மளை பொய் சொல்லி கெடுத்ததாக. இன்னும் சில கும்பு சொல்லுகிறது வெள்ளக்காரன் தான் மனுஸ்மிருதி எழுதுறதுன்னு. எப்படி இருக்குது பார் விஷயம். இதெல்லாம் அந்த காலங்க. இப்போல்லாம் ஜனங்களுடைய கண் திறக்கப்பட்டது. மிஷனரிமார்கள் இந்தியாவில் வந்தார்கள். 80க்கும் மேலான மொழிகளில் அகராதியை உண்டாக்கினார்கள், டிக்ஷனரி உண்டாக்கினார்கள். அது மட்டுமல்ல, 150 160 மொழிகளுக்கு இலக்கணத்தை கொடுத்தார்கள் கிறிஸ்துவ மிஷனரிமார்கள். நீங்கள் 1300 1500 வருஷமாக இந்த ஜனங்களை ஆளுகை செய்து என்ன நன்மை செய்தீர்கள்? இந்த ஆரிய பிராமணர்கள் சொல்லுங்க.
என்ன பிரயோஜனம் உங்களால் பொதுமக்களுக்கு? நீங்கள் அலுங்காமல் குலங்காமல் கை நனையாமல் மீன் பிடித்ததுன்னு சொல்கிறது போல் நீங்கள் பாட்டுக்கு வாழணும். நீங்கள் எது செய்தாலும் கேட்பார் இல்லை. பெங்காலில் உள்ள பிராமணன் மீன் தின்னுவான், ஆனால் தமிழ்நாட்டு பிராமணன் மீன் தின்ன மாட்டான். இவனுக்கு அது அசிங்கம், ஆனால் அவன் மீன் தின்னுவான். நான் உண்மை சொல்லட்டுங்களா பிரியமானவர்களே, எப்போ பிராமணன் மாட்டுக்கறி தின்ன ஆரம்பித்தானோ அன்னைக்கே மாட்டுக்கறி விலை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லுவேன், அம்மா சிக்கன் வாங்கலாமா? அன்றைக்கெல்லாம் ஒரு சிக்கன் கிலோ கணக்கில் முழு கோழி, ஒரு கோழிக்கு 6,000 ரூபா ட்ரெஸ் பண்ணி கொடுத்தா. ஒரு கிலோ பீஃபுக்கு விலை 3,000 ரூபா. எப்படி இருக்குது பாருங்கள். இவன் என்னைக்கு பீஃபு தின்ன ஆரம்பித்தானோ, டேஸ்ட் கண்டுபிடிச்சானோ, பீஃபினுடைய விலை ஜாஸ்தி ஆகி 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 என்னாச்சு திறமை? இப்போது பெங்களூரில் 350 ரூபா ஒரு கிலோ பீஃப். சிக்கன் எவ்வளோ தெரியுங்களா? 120 ரூபா. எங்கேருந்து எங்கே போச்சுன்னு பாருங்கள். ஜஸ்ட் இந்த இடையில ஞாபகம் வந்ததுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ஞாபகத்திலிருந்து பேசுகிறேன், தவறுகள் நடக்கலாம். இதுதான் இவர்களுடைய விஷயம். மாட்டுக்கறி தின்னக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாடை நம்மளுடைய தாய், 2 தாய், இப்போ 3 தாயாச்சு. ஒன்று பெற்றெடுத்த தாய், ஒன்று பூமி தாய் பாரத மாதா என்ற தாய், இன்னொன்று மாடு தாய். அதான் தலையில் மாட்டு புத்தி இருக்குது. ஆனால் உலகத்திலே மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுகின்ற நாடுகளில் 2வது பெரிய நாடு இந்தியா, முதல்ல பிரேசில். அப்போ இந்தியர்கள் தின்னக்கூடாது, வெளிநாட்டு ஆளும் தின்னலாம். இந்தியாவில் சாவடிக்கலாம், அது அவர்கள் சாவடிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ராடு கூட்டம் தானே நீங்கள். வேடன் சொல்கிறானல்ல, நான் பாணனும் அல்ல பறையனும் அல்ல, நீ தம்புரானும் அல்ல, நீ அது எனக்கு ஒரு மயிரும் அல்ல அப்படின்றான். கரெக்டு தான். அவனுடைய உள்ளே இருந்து வர தீ சரிதானே. மனிதனாக தான் நீ இருக்கிற. உன்னையே மேன்மைப்படுத்தி போய் புராணங்கள் கட்டுக்கதைகளால் உங்களை மேலே வச்சுட்டீங்க. இன்றைக்கி அது தெரியாத அநேக சூத்திர கூட்டம் இந்துன்னு சொல்லி அர்ஜுன் சம்பத்தை போல ஒரு ஃப்ராடுங்க காசுக்காக தன் குடும்பத்துக்காக தங்களுடைய இனத்தை விற்றுட்டு வாழ்கிறாங்க. அவனுக்கு செருப்பு துடைக்கிறவனாக இருக்கிறான். பிராமணனுக்கு ஒருத்தர் இருந்தான், மணிகண்டன் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல. இருந்தால் இதுக்கு ஒரு பதில் போடட்டும் நான் சொல்கிறதுக்கு. இப்போ வேடன் வந்து நிற்கிறான். ஒரு வாலிபன், 31 வயசு, 94 பிறந்தவன், அரசியல்வாதி அல்ல. அவன் சொல்கிறான் பாட்டில், வாளெடுத்தவன் பகுதி ராஜ்யமாம் பறிக்கணும் என்ற, கையில் கத்தி எடுத்தவன் அதாவது கொலை செய்தவன் அர்த்தம், பாதி நாட்டை ஆளுகிறானா. கரெக்டு தான். ஒரு நாள் மோடி பற்றி சொன்னான்னு உடனே ரிப்போர்ட்டருங்க கேட்குறாங்க, அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? நான் அப்படிலாம் சொல்லலைங்க, நான் இப்படி தாங்க சொன்னேன், அவங்க தப்பாக தாங்க பண்ணாங்க, இதுதான் அவங்க சொல்கிறது. இவன் ரத்தம் உள்ளவன் சொன்னான், ஆமாம் நான் எழுதும்போதே மோதியை நினைத்து தான் எழுதினேன். இந்த பிரச்சனை அன்னைக்கே வரும்னு நினச்சேன். அன்னைக்கு 21 அன்னைக்கு வரும்னு நினச்சேன். ஆனால் லேட்டாக வருஷங்கள் கழித்து இப்போ வந்திருக்கிறது. நான் மோதியை பற்றி தான் எழுதினேன். ஆம்பளை. அப்புறம் என்ன சொல்கிறான்? காடை பிடித்தவன் நாட்டை ஆளுகிறான், சோற்றை தின்னவனை அடித்து கொள்கிறான். ஆமாம், கேரளாவில் போன வருஷம் நடந்தது. அவன் பேர் ஒரு மது என்ற ஒரு ஆதிவாசி பசியினால் ஒரு ஹோட்டல்லையோ நாஷ்டா கடையில் போய் காசு கையில் இல்லை, அவன் பாட்டு சாப்பிட்டான். காசு கேட்டால் நான் கையில் காசு இல்லை, பசிக்கு தின்னுட்டான். அடப்பாவி நீ திருடுத்து நான் வந்துட்டேன்னு சொல்லி கெட்டி போட்டு அடித்து கொண்டுட்டாங்க இதே கேரளாவில். அதுக்கு தான் அவன் சொன்னான், காட்டை பிடித்தவன் காட்டெல்லாம் அழித்து எல்லாம் அதானிக்கு அம்பானிக்குமா கொடுத்து அவன் வாழ்கிறான். ஆனால் சாப்பாட்டு கதியில் ஒருத்தன் சாப்பிட்டா அவனை அடித்து கொள்கிறான். இதுதான் நாட்டில் நடக்கிறது. கரெக்டு தான் அவன் பாடினது, என்ன தவறு? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலை இவங்களுக்கு. இந்த ஆளுகை வர்க்கம் என்று சொல்லுகின்ற பிராமணர்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. எப்படியாவது அவனை அடக்க வேண்டும். ஒன்றும் அடக்க முடியாது. மிஷினரிமார்களால் எல்லாருக்கும் கல்வி என்றது போயிடுச்சு. நீங்கள் இத்தனை வருஷம் 1500 வருஷத்துக்கு மேலே ஆண்டு ஒரு தலிதருக்கு நீ ஆய் எழுதி கொடுத்தியா?
நீ படிக்கக்கூடாது. படித்தால் காதில் ஈயம் ஊற்ற வேண்டும், நாக்கை அறக்க வேண்டும், கேட்டால் காதில் ஈயம் குறுத்த வேண்டும், பார்த்தால் கண்ணை பிடுங்க வேண்டும். இதுதானே உன்னுடைய இது. பிராமணனுக்கும் சூத்திரனுக்கும் மத்தியில் 16 அடி தூரம் இருக்கணும். இந்த அர்ஜுன் சொம்பு புரிஞ்சுக்கணும். அவனுக்கும் அவன் கீழ் ஜாதிக்கும் நடுவில் 16 அடி தூரம். அவனுக்கு அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தலிதுக்குள்ளே பல கிளாசிஃபிகேஷன், ஒவ்வொருத்தனுக்கும் 16 16 16 16 வச்சுட்டான். அப்போ நீ அவனுக்கு மேலே, நீ அவனுக்கு மேலே, நீ அவனுக்கு மேலே, அவனுக்கு மேலே, அவனுக்கு மேலே, அவனுக்கு மேலே, அப்படியே பிரிவினை கொண்டு வந்து வேற்றுமை கொண்டு வந்து வச்சுட்டான். அதனால விழுப்புரத்தில் அரசே திறந்து கொடுத்தாச்சு, இனிமேல் நீங்கள் எல்லா ஜாதியும் உள்ளே போகலான்னு. ஆனால் வன்னிய ஸ்திரீகள் வந்து தலிது ஸ்திரீகளை திட்டுறாங்களா இல்லையா? அடுத்த நாள் யாரும் போகவே இல்லை கோயிலுக்கு. எதுக்குங்க நாங்கள் போனோம்ல, எங்களை அடித்து கொள்வாங்க. அவங்க பெருசாக சொல்கிறாங்க ஜாதி இல்லையா, ஒற்றுமையா. இதை ஒற்றுமை, இதுவா ஜாதி? ஜாதி இல்லைன்னு சொல்கிறது இதுவா வேற்றுமையில் ஒற்றுமை என்று நம்ம சொல்லுகிறோம்? இல்லவே ஒற்றுமை இல்லைங்க. வெறும் அரசியல் நம்ம பேசுகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமை வேற்றுமையாகத்தான் இருக்கிறது. இங்கே ஒற்றுமை இல்லவே இல்லை. இப்போ 2 வருஷம் முன்னாடி விழுப்புரத்தான் நினைக்கிறேன், ஒரு பணம், தலிதனுடைய பணம் கொண்டு போகும்போது வன்னியர்கள் விடவே இல்லையே, ரோட்டில் கொண்டு ஆனால் போலீஸ் வந்து நீங்கள் வேறு ரூட்டுக்கு போங்க, ஸ்டாலினுடைய போலீஸ் சொல்கிறாங்க நீங்கள் வேறு ரூட்டுக்காக போங்க. ஏன் கொண்டு போங்க அந்த ரூட்டில்? சோதகரம் கிடச்சி 78 வருஷமாக சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. அப்புறம் ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, பணத்தை இனிமேல் எங்களுக்கு புதைக்க வேணும்னு சொல்லி நதியில் போட்டு ஓடி போயிட்டாங்க. தமிழில் நடக்கிறது தான். இதே தான் கேரளாவில். பாலக்காட்டில் இருந்த ஒரு அம்மா வந்து என்ஐஏ கேஸ் வேணும்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் அவங்க யார்? பாலக்காட்டில் கிராம சபாவினுடைய பிஜேபி லீடர். அவங்க அங்கே அவங்களுடைய அந்த ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு சுடுகாடு, அதில் ஜாதிகளுக்குன்னு 20 சென்ட் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க பிஜேபி வந்ததுக்கப்புறம் பிராமணர்களுக்கு 20 சென்ட் செப்பரேட், நாயர்களுக்கு 20 சென்ட், நாயர்னா சூத்திரன் 20 சென்ட் செப்பரேட்டு. இப்போ எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு 20 சென்ட் வேணும், 20 சென்ட் வேணும். அவ்வளோதான். இவங்க சொல்கிறாங்க ஜாதி பிரச்சனை உண்டு பண்ணாத வேடா, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எப்படி? இதே தான் தமிழ்நாட்டிலையும், இதே தான் தமிழ்நாட்டில், ஒரு வித்தியாசம் இல்லை. கிறிஸ்துவத்திலையும் இருக்குது. எனக்கு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. கடல் என்ற ஒரு மணிரத்னம் ஒரு சினிமா எடுத்தார்ல திருநெல்வேலியில், நாடார் ஜாதிகளுக்கு புதைக்கிறதுக்கு ஒரு இடம், செட்டியார் ஜாதி கிறிஸ்துவர்களுக்கு புதைக்கிறதுக்கு ஒரு இடம், ஜாதி கிறிஸ்துவர்களுக்குள்ள எல்லாத்துக்கும் எதிர்த்த மாதிரி தான். அப்படியே என்ன சொல்கிறது, சும்மா நியூக்ளியர் பாம்பு தான் வேடனுடைய இந்த பாடல். உண்மைதானங்க? அதான் அவர் பாடுகிறார். இன்னும் பாட வேண்டும், இன்னும் பாட வேண்டும். இந்த நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கணும், இந்த நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கணும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சரித்திரத்தை மூடி மறைக்கிறார்கள், கிறிஸ்துவத்தை எதிர்க்கிறார்கள். கிறிஸ்துவ மிஷனரிகள் பணியாற்றினதை மறைத்து விடுகிறார்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், 150க்கு அதிகமான மொழிக்கு இலக்கணத்தை உண்டு பண்ணினவர்கள், சதுரமான எழுத்தை வட்ட எழுத்தாக மாற்றினார்கள் பிரிண்டிங்காக மிஷனரிமார்கள். பழைய தமிழ் எழுத்து பாருங்க, புது தமிழ் எழுத்து பாருங்க, எப்படி எல்லாம் சதுரமாக இருக்கும், அதை வட்ட எழுத்தாக மாற்றினார்கள். இலக்கணத்தை கொடுத்தார்கள், பிரிண்டிங் கொண்டு வந்தார்கள். எல்லாம் மிஷனரிமார்கள் சேர்ந்தது தான். வில்லியம் கேரின்னு ஒரு நபர் வந்தார், 120 மொழிகளில் புதிய ஏற்பாட்டை அவர் என்ன பண்ணார், டிரான்ஸ்லேட் பண்ணார். அவருடைய கூட்டம் 16 மொழிகளில் ஃபுல் பைபிளே பண்ணிட்டார் அவர். ஏன்? ராமாயணத்தையும் பகவத்கீதையும் சம்ஸ்கிருதத்திலிருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணார். பெங்கால் ஹிந்தி தொடங்கி, அன்றைக்கி ஹிந்தி கிடையாது, பெங்கால் மற்ற சாஸ்கிருதத்துக்கெல்லாம் டிக்ஷனரி கொண்டு வந்தார். மற்ற மிஷனரிமார்கள் வந்து அதோடு சேர்த்து மெக்கால் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் கல்வி ஆயிடுச்சு. அதில் வித்தியாசம். இன்றைக்கும் நாகர்கோயிலில் ஒரு ஸ்கூல் இருக்குது, நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டுக்கிறேன். அதெல்லாம் அந்த பில்டிங் இன்றைக்கும் இருக்குது. சூத்திர தலிதுக்காக ஒரு இடம், ஒரு பில்டிங், பார்ப்பனருக்காக ஒரு பில்டிங். இதே எஜுகேஷன் சிஸ்டத்தில் இன்றைக்கும் இருக்குது. அது அரண்மனைக்கு போகிற ரூட்டில் இருக்குது அந்த ஸ்கூல்.
இதெல்லாம் இருக்கும்பொழுது பெருசாக பேசுகிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயங்க, நடக்கணும்னு சொல்ல வரல, நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது மட்டும் இல்லை, வேடனே சொல்லுகிறார். 10 தலைன்னு ஒன்று வரப்போகுது இப்போ. அப்போது அந்த பாட்டு பார்த்தால ராவணை பற்றி உள்ள பாட்டு. ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ராவணனை பற்றி சொல்கிறீங்க? ராவணன் தான் என் வாழ்க்கையில் ஹீரோ. ராமனை பற்றி எனக்கு தெரியாது. இது இவங்களுக்கு அடுத்த இடி. ஒருவேளை இந்த பாட்டு வந்தால் இவர்கள் என்னை கொன்று விடலாம், ஆனால் இவன் பாட்டு பாடும். உண்மைதான். ஏன்னா இவர்களுடைய செயல் அதுதான். தங்களுடைய ஐடியாலஜினால், தங்களுடைய சித்தாந்தத்தை இவங்களால் எதிர்க்க முடியாது, கொண்டுடுவாங்க. காந்தி சுட்டு கொண்டுட்டாங்கல்ல, அதானே செஞ்சாங்க. பன்சாரே மகாராஷ்டிராவில் இதே போல் புரட்சி கொண்டு வந்த எழுத்தாளர் சுட்டு கொண்டுட்டார். கல்புர்கி கர்நாடகத்தில் எழுத்தாளர் சுட்டு கொண்டுட்டார். ஏன் 5-6 வருஷம் முன்னாடி, 5-6 வருஷம் அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 5-10 வருஷம் இருக்கும், அதில் 5-6 வருஷம் தான் இருக்கும். கௌரி லங்கேஷ் ஜேர்னலிஸ்ட்டு, எழுத்தாளர், திருக்கி அவங்க பிராமண ஸ்திரீ. ஆனால் இந்த ஜாதி வித்தியாசம் போராடினவங்க. அப்போ அவங்களுக்கு பிராமணர்லாம் கிடையாது, சுட்டு கொண்டுட்டாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்கலையே, கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒருவேளை இவன் அடக்க முடியலைனா இந்த வேடன் என்று சொல்லுகின்ற கிரண்முரு என்ற ஒரிஜினல் பெயர் கொண்ட திருமணமாகாத அம்மாவை இழந்த இந்த நபருக்கும் ஒருவேளை அந்த கதி வரலாம். ஆனாலும் அவர் தைரியமாக நிற்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவர்களாகிய நாம் இந்த நபரை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இந்த ஜாதி வித்தியாசம் இருக்குது. என்னிடத்துல ஒரு பாஸ்டர் சொன்னார், யூபியில் நான் போன பொழுது, என் மகளுக்கு நான் மாப்பிள்ளையை தேடினேன். நாங்கள்லாம் நாகர்கோயில் நாடார், திருநெல்வேலி நாடார ப்ரப்போசல் வந்தது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திருநெல்வேலி நாடாராக இருக்குமோ பாருங்கள். நாடாருக்குள்ளேயே திருநெல்வேலி நாடார், நாகர்கோவில் நாடார், ஏற்றுத்தாழ்வு பாருங்கள். அவர் சொல்கிறார், ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர் பிரதர். அவர்கள் பூர்வீகம் கன்னியாகுமரி நாடார்கள் தான். ஆனால் அவர்கள் வேலை விஷயமாக ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக திருநெல்வேலியில் செட்டில் ஆனாங்களே தவிர அவங்களுக்கு அங்கே இடம் நல்லலாம் இருக்குது. ஒரே பையன், ஆனால் என் மகளுக்கு செட் ஆச்சு. ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ உண்மையுள்ளவர். அவரை நான் லெஃப்ட்டு ரைட்டு வாங்கினேன். இன்னை வரைக்கும் அவர் திருப்பி எனக்கு ஃபோனும் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. ஏன்? விசுவாசத்துக்குள்ளே வந்தும், ரட்சிப்பு அனுபவத்துக்குள் வந்தும், ரோமன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமில்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசமில்லை. கிறிஸ்துவில் வருவதற்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, கிறிஸ்துவருக்குள்ளில் யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். அவர்களெல்லாம் அப்ராமின் சந்ததிகள் என்ற அந்த வசனமெல்லாம் இவங்களுக்கு காதல் இன்னும் விழல, இன்னும் விசுவாசிக்கலை. நான் நாடார், ஆனாலும் கன்னியாகுமரி நாடார், நான் திருநெல்வேலி நாடார் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க விஷயம். ஒரு பாஸ்டர் அந்த கிறிஸ்துவில் நமக்கு வெட்கப்பட வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் ஜாதியை தூக்கி நடக்கிறாங்களாம். இதே தான். ஏன் தெரியுமா? இந்த மனுஸ்மிருதி, இந்த பிராமண கொள்கையில் இருந்து கிறிஸ்துவத்துக்குள் வந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களே தவிர பிராமண கொள்கையை கைவிடவில்லை என்ற அர்த்தம். அவ்வளோதான் அர்த்தம். அவர்களுக்கெல்லாம் இந்த வேடருடைய பாட்டு நல்ல பிரயோஜனப்படும். ஆனால் நான் வேடனை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நமக்குள் இருக்கின்ற கருத்துன்னு ஒருத்தர் பாடுகிறாரு. எத்தனை முறை சொல்லி ஒருத்தர் எனக்கு போட்டார் கமெண்ட்ஸு. புதிய ஏற்பாட்டில் ஜாதி இல்லையா? சமரியா ஜாதின்னு எடுத்தால் யகூத ஜாதி சேர மாட்டாங்களே. அட முட்டாள்களே, சமரியா என்பது ஜாதி அல்ல. அவர்கள் சமரியா ஸ்திரீகள் இனக்கலப்பு உண்டாகி விக்கிரகாராதனை செய்ததனால் நீங்கள் இனிமே எங்களுடன் சேராதீர்கள் சொன்னார்கள் தவிர நீங்கள் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று அவங்க வித்தியாசம் வைக்கல. அதுதான் வித்தியாசம். அதை உடைத்தார் இயேசு கிறிஸ்து. அதனால சமரேஸ்வரர் இடத்துல போய் தண்ணி கேட்டார், வேற ஒன்றுமல்ல. நீ கீழ் ஜாதி தீண்டத்தகாதவன்றதல்ல, இது நிமித்தம்
நீங்கள் விக்கிரக ஆராதனை பண்ணுறது நிமித்தம் எங்களுடைய விசுவாசத்துக்கு நீங்கள் மாறாக இருக்கிறீர்கள், அது நிமித்தம். ஆனால் இங்கே அப்படி இல்லையே, விசுவாசத்தின்படி எல்லாம் இந்துக்கள் தானே, ஜாதி நிமித்தம் தான் வித்தியாசம். கிறிஸ்துவத்தில் ஜாதி கிடையாதுங்க. அது தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள தான் அந்த ஜாதி இருக்குது, வேற எங்கேயும் ஜாதி இல்லை. ஆகையினால் நாமும் கிறிஸ்தவர்களும் இந்த ஜாதியை தூக்கி பிடிக்காமல் ஒரு கிறிஸ்து இல்லாதவனிடத்தில் இருக்கின்ற அந்த பகுத்தறிவு சிந்தனை கிறிஸ்துவனுக்கு வேண்டாமா? யோசிச்சு பாருங்கள். இதில் வேறு கர்த்தர் வர போகிறார மேலே அப்படியே ரெக்க அடித்து போகிறாங்களாம். எங்கே போவீங்க நீங்கள் இந்த ஜாதி வேற்றுமையை மனதில் வைத்துட்டு? பிரியமானவர்களே, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் பாருங்கள். இப்போ வேடன் சொல்லும்போது வேடனுக்கு அந்த அறிவு இல்லை, எந்த அறிவு இல்லை வேடனுக்கு. எந்த அறிவு நான் சொல்ல வரேன்னா, இதற்கு பின்னாடி வேடன் நெஞ்சில் ஆ என்று எழுதியிருக்கிறான். அந்த எழுதக்கூடிய உரிமை இல்லாத கூட்டம் இந்த தலிது கூட்டம். அந்த உரிமை பெற்றுக் கொடுத்து அவன் கல்வி கொடுத்து நீ +1 +2 வரைக்கும் படித்த வேடனை படிக்க வச்சது மிஷினரிமார்கள் என்ற சிந்தனை வேடனுக்கு இல்லை. ஏன்னா வேடனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. யாருடைய குறைபாடு? நம்முடைய குறைபாடு. நாம் சபையில் இது போதிக்கிறது இல்லை, ஜனங்களிடத்தில் பேசவில்லை. நாம் பேசுவதெல்லாம் நாமும் ஜாதி தான். சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பொண்ணுக்கு ஒரு பையன் வேணும். சொல்லுங்க, படிச்சிருக்கணும், அது இருக்கணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மளாம் செட்டியார், அதனால் செட்டியாரிலிருந்து விசுவாசத்தில் வந்த பையன் வேணும், நாடாரிலிருந்து விசுவாசத்தில் பையன் வேணும். ஏயா கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறதா இல்லையா? இப்படியே ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டி, பழவெல்லாம் ஒழிந்து போயின. அப்போ ஜாதியும் ஒழிந்து போச்சுன்னு அர்த்தம், உன் நிறமும் ஒழிந்து போச்சுன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கின்ற பிரியமானவர்களே, அப்போ மிஷினரிமார்கள் பணியாற்றினார்கள். அவர்களுக்குள் கலர் வேற்றுமை, ஜாதி வேற்றுமை இல்லை. இருந்திருக்குமானால் வெள்ளக்காரன் இங்கே வந்து இதெல்லாம் செஞ்சுருப்பானா? தலித தட்டி கெட்டி தழுவிருப்பானா? சிஎம்சி என்ற இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்குமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்கள், மிஷினரிமார்கள் எப்படி இருந்தார்கள், நாம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றோம். நம்முடைய குறைபாடுனால்தான் வேடனை போல இருக்கின்ற தலிதுகள் இன்றைக்கும் வேற்றுமை அனுபவிக்கிறது காரணம் நாம் தான். ஏனால் அவர்களுக்கு நம்மை பார்க்கும் பொழுது ஒரு நல்லதை அவங்களால காண முடியவில்லை. நமக்குள்ளும் இதே வேறுபாடு இருக்கு. அதுக்கு எதிராக தான் வேடன் பேசுகிறான். அதை தான் நானும் ஆதரிக்கிறேன். மனிதனை மனிதனாக பாருங்கள் பிரியமானவர்களே. அந்த இடத்தில் மதத்தையோ ஜாதியோ கொண்டு வராதீர்கள். மனிதனாக அவனை மாற்றிவிட்ட பிறகு நீ யாரா என்று அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த சரித்திரத்தை சொல்லிக் கொடுங்கள். உங்கள் கண்களால் பார்க்கிறது யாவதும் கடவுள் இல்லை, அதெல்லாம் கற்பனை கெட்டு கதைகள். அந்த கடவுள் நல்ல கடவுளாக இருக்குமானால் அந்த கடவுள்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா? யோசிக்க வேண்டும், யோசிக்க வைக்க வேண்டும், நம்முடைய கடமை. அப்பொழுதுதான் இந்த வேடனை போல இருக்கிறவர்களெல்லாம் யோசிப்பார்கள், அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வருவார்கள். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளும் பாருங்க, கேட்ஜெட்ஸ், மைக்ரோஃபோன், ஸ்பீக்கரு, வீடியோ கேமரா, மொபைல் எல்லாம் பாருங்க, இந்த பைபிள் பிடித்திரு கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சது தான். இந்த ஆரிய மார்க்கன் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? பூஜ்யம். பெருசாக சொல்லுவாங்க. பூஜ்யத்தை யார் கண்டுபிடிச்சது தெரியுமா? அது பிராமணன் கண்டுபிடிச்சது, அது இந்தியன் கண்டுபிடிச்ச. ஆமாம், அதெல்லாம் நீயும் பூஜ்யம் ஆகிட்ட, யூஸ்லெஸ் ஆகிட்ட. அப்போ அதுபடி 1, 2, 3 கண்டுபிடிச்சவனுக்கு இதே இல்லையா? என்னமோ பெருசாக சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி, அது இது, பேண்ட பரம்பரை, அந்த பரம்பரை. எந்த பரம்பரையும் பிராமணனுக்கு இன்னும் காலுக்கு கழுவுறான தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இதிலிருந்து வெளியில் வர வேண்டும். வேடன் பாடுகிறான். சிந்தியுங்க பிரியமா. இவ்வளோ பேசி நான் கடைசியாக பேசி முடிக்கிறேன். வேடனுக்கும் சேர்த்து இது சொல்லுகிறேன். தம்பி, உனக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், நீ நன்றாக பாடுகிறாய். உனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் ரொம்ப நல்லது. ஒரு புது உணர்வு கொடுக்கிறது, புது சிந்தனை கொடுக்கிறது, புது வழி காண்பிக்கிறது புது ஜனங்களுக்கு. ஆனால் இதில் மட்டும் நின்று விடாத. உனக்குள் ஒரு ஆத்துமா என்று ஒன்று இருக்கு. அந்த ஆத்துமாவுடைய பெயர் கிரண் முரளி, வேடன் அல்ல. நீ இறந்து போகும்போது ஒரு காலத்தில் வேடன் என்று எழுதி வைத்தாலும் உன்னுடைய உண்மையான பெயர் அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் வரும்
கிரண் முரளி என்று. அவன் இறந்து விட்டான், 100 வயதிலையோ 120 வயதிலையோ நாளைக்கோ. ஆனால் உன் ஆத்துமா எங்கே போகும்? சிந்தித்துப்பார். என்னை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஒருவேளை கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கு முன்னால் சிந்தித்து பாருங்கள், ஆத்துமா எங்கே போகும்? இந்த வேற்றுமை ஒற்றுமை அதில் ஒரு பக்கம் வைங்க. இப்போ நம்ம பேசுகிற விஷயத்தை கேளுங்க. மிஷனரிமார்கள் இங்கே வந்தார்கள், கல்வியை கொடுத்தார்கள், ஜாதியை கிழித்து போட்டார்கள். எதற்காக தெரியுங்களா? அவர்கள் அடைந்த விடுதலை, அந்த ரட்சிப்பின் அனுபவம் மற்றவரிடத்திலும் போக வேண்டும் என்றதுக்காக கல்வியை கொடுத்தார்கள், துணியை கொடுத்தார்கள், வேண்டியதெல்லாம் கொடுத்தார்கள். அதற்கும் மேலாக தேவன் யார் என்று காண்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்துவம் அந்த தேவனை, எதற்காக தேவன் வந்தார் என்றதை விட்டுவிட்டு எதையோ போதித்து ஐஸ்வர்யத்தையும் பல பணத்தையும் போதித்து கொண்டு போகிறார்கள். இதனால் அநேகர் கிறிஸ்துவுக்குள் வராமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளும் இன்றைக்கு மனிதர்களால் ஜாதியை கொண்டு வந்து வைத்ததனால் மற்றவர் உள்ள வராமலும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேளுங்கள். வேடனை உனக்கும் சேர்த்துன்னு சொல்லுகிறேன். இந்த உலக வாழ்க்கையை முடித்து எங்கே போவோம் என்று சிந்தியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக வந்த தேவாதி தேவன், அவரே மெய்யான தேவன். மனுவாக அவர் வெளிப்பட்டார், மனிதர்களுக்காக இரத்தம் சிந்தினார். இரத்தம் சிந்து இல்லாமல் பாவமில்லை மன்னிப்பில்லை என்ற அந்த விஷயத்தினால் இரத்தம் சிந்தினார். மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், சாபத்தையும் பாபத்தையும் ஜெயித்து உயர்த்தெழுந்தார். அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தார் இந்த குடிப்பழக்கத்திலிருந்தும் வேசித்தனத்திலிருந்தும் ட்ரக் கஞ்சாலிருந்து எல்லாம் விடுதலை பெற்று நித்தியமாக தேவனிடத்தில் உங்களால் போய் சேர்ந்து நித்தியமாக நித்திய ஜீவியத்தில் வசிக்க முடியும். இல்லாத சிவனையும் ராமனையும் கும்பிட்டு போனீங்கன்னா, கிருஷ்ணன் கும்பிட்டு போனீங்கன்னா, அவங்க செய்த வேசித்தனத்தையும் ட்ரக்லையும் நீங்கள் நிற்பீங்க, நரக வாழ்க்கைக்குள் போவீர்கள். சிந்திங்க பிரியமானவர்களே, செயல்படுங்க. மறுபடியும் இன்னொரு செய்தியுடன் இனிமேல் நான் வந்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இயேசு உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.